My dear students, this is class 9 maths chapter 8 statistics exercise 8.3 question number 1 பார்க்க போறோம். The monthly salary of 10 employees in a factory are given below. Okay, இதை வந்து நான் இங்க ascending order எழுதிக்கிறேன். Monthly salary of 10 employees பாத்தீங்கன்னா 5000 rupees 5000 எத்தனை முறை வந்திருக்கு பாருங்க 1 2 and 3 times வந்திருக்கு. ஓகே, நான் இங்க 3 times எழுதிக்கிறேன். அடுத்து 7000 எத்தனை முறை வந்திருக்கு பாருங்க 1 2 3 4 5 டைம்ஸ் வந்திருக்கு. அதனால நான் இங்க 5 டைம்ஸ் எழுதிக்கிறேன். ஓகே, 7000 நான் 5 டைம்ஸ் எழுதிட்டேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 8000 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு பாருங்க. So all the 10 datas இங்க எழுதி நான் எடுத்துக்கிறேன். Now first என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம find the mean. ஓகே, நம்பர் ஆஃப் டேட்டா பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 10. ஓகே, மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மீன் ஆவரேஜ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இருக்கிற டேட்டாலாம் நம்ம ஆட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 5000 3 டைம் வந்திருக்கு இல்லையா? ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் 5000 ப்ளஸ் 7000 எத்தனை முறை வந்திருக்கு பாருங்கள் 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ 5 இன்ட்டு 7000 ப்ளஸ் 8000 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 இன்ட்டு 8000. ஓகே, ஸோ இதுதான் சிக்மா எக்ஸ். அதை வந்து நம்பர் ஆஃப் டேட்டா 10ஆல் நம்ம டிவிஷன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு மீன் ஆவரேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 5000 பார்த்தீங்கன்னா 15000 ப்ளஸ் 5 இன்ட்டு 7000 பார்த்தீங்கன்னா 5 7s are 35. ஓகே, 35000 ப்ளஸ் 2 to 8000 பார்த்தீங்கன்னா 16000. ஓகே, ஸோ திஸ் இஸ் 16000 by 10. ஓகே, தட் மீன்ஸ் மீன் ஆவரேஜ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு இது மொத்தமும் நம்ம ஆட் பண்ணும்போது 15000 ஒரு 35000 டோட்டலாக 50000 50000ஓட ஒரு 16000 ஆட் பண்ணால் 66000 அப்படின்னு வரும். ஓகே, இதை 10ஆல் டிவிஷன் பண்ணும்போது சிம்பிளாக ஒரு 0 மட்டும் கட் பண்ணிவிடுங்க. அப்போ நமக்கு மீன் ஆவரேஜ் என்ன கிடைக்குதுன்னா 6600. ஓகே, இது ருபீஸ் இல்லையா? ஸோ மீன் ஆவரேஜ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ருபீஸ் 6600. ஸோ ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியன் கண்டுபிடிக்கணும். ஓகே, இடைநிலை அளவு மீடியன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 10. ஸோ மீடியன் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஆவரேஜ் ஆஃப் n/2 டேட்டா அண்ட் n/2 plus 1th data. ஓகே, இங்கே வந்து n equal to 10. அப்போது n/2 equal to 10/2 that is equal to 5. அதாவது 5th data and n/2 plus 1th data அப்படின்றது வந்து 10/2 plus 1. ஸோ இது வந்து 5 plus 1 வந்து 6th. ஸோ 5th and 6th டேட்டாவை ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவிஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் மீடியன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 1 2 3 4 5 6 இல்லையா? ஸோ 5th and 6th டேட்டா ரெண்டுமே 7000 தான். ஸோ மீடியன் ஈக்குவல் டு 7000 ப்ளஸ் 7000 பை 2 ரெண்டையும் ஆட் பண்ணால் 14000 கிடைக்கும். 14000 2ஆல் டிவிஷன் பண்ணும்போது அகெயின் நமக்கு 7000 தான் கிடைக்கும். ஸோ இங்கே எழுதிடுவோம் மீடியன் ஈக்குவல் டு ருபீஸ் 7000. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, எது அதிகமான முறை ஆக்கர் ஆகுதோ அதுதான் மோடு இல்லையா? ஓகே, மோட் இந்த கிவன் டேட்டா rupees 7000 occurs 5 times. நல்லா கவனிங்க, 7000 வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கு பாருங்க. 1 2 3 4 5. ஸோ 7000 5 டைம்ஸ் வந்திருக்கிறதுனால இந்த டேட்டாவோட மோடு வந்து 7000 தான். ஓகே, ஹென்ஸ் த மோட் இஸ் rupees 7000. ஓகே, ஸோ அவங்க கேட்ட 3 ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், மீன் ஆவரேஜ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு rupees 6600 and median is rupees 7000 and mode also rupees 7000. Okay, thank you.